இந்த தூத்துக்குடியிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு, வீட்டில் அதிகம் பொய் சொல்பவர்கள் யார்? கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, மூத்த பெரியவர்களா? இதுதான் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. அன்பான, அழகான, மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்டாட்டி அமைஞ்சா அது லைஃப்பில் சூப்பராக இருக்குங்க சார். அதே பொண்டாட்டிக்கு ஒரு தங்கச்சியும் அமைஞ்சா அது உங்களுக்கு ஒரு ஆஃபர். எனக்கு சூப்பராகவும் அமையலை, ஆஃபராகவும் அமையலை, ஒரு சாதாரண டாபராக தான் அமைஞ்சது. இவங்க பொய் வீட்டோட பெருமையை பேசுமா. எங்கள் பொய் எது தெரியுமா பேசும்? நாட்டோட பெருமையை பேசும். கூட்டு குடும்பம் நம்ம தேசத்தோட பெருமை. அதை தான் வெளிநாட்டுக்காரன் அப்படியே ஆச்சரியமாக பார்க்கான், எப்படிடா இவ்வளோ ஒற்றுமையாக கூட்டு குடும்பமாக இருக்காங்கன்னு. அதை அப்படி ஒற்றுமையாகவே விரிசல் விழாமல் வச்சு காப்பாற்றுறது கணவன் நாங்கள் தான். நாங்கள் சொல்கிற பொய்யில தான் அப்படியே இருக்குது. நானும் கல்யாணமான புதுசில் அவங்கிட்ட வந்து கேட்டா, ஏங்க நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு. பார்க்க கொஞ்சம் சுமாராக இருக்கம்மா, உண்மையை சொல்லி தொலைச்சிட்டேன். அப்படியே வானத்துக்கும் பூமிக்குமா நின்றவை பார்த்துட்டு, எனக்கு அப்போவே தெரியும் நீ வேற எவ்வளோ மனசில் வச்சுக்கிட்டு தானே என்ன கேட்டுன. அந்த எதிர் வீட்டுக்காரி கல்யாணத்தன்னைக்கே அரசல் புரசல எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னான். அதெல்லாம் நம்பாம தான் உன்னை கேட்டேன்னு அன்னைக்கே ஆரம்பித்தா. ஆகா, முதலுக்கே மோசமாகி போயிடும் போல இருக்கேன்ட்டு லைட்டாக சொன்னேன். கோபத்தில் பார்த்தா எப்படி இருக்கேன்னு பார்க்கலான்னு சொன்னேன். அழகாத்தான் இருக்க அப்படின்னு. அன்னைக்கு போட்ட பிட்டியா இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் 2 பொண்டாட்டிகள்கிட்ட போய் சொல்ல வேண்டி இருந்துச்சு. தப்பாக நினைக்காதீங்க, ஒன்று என் பொண்டாட்டி, இன்னொன்று எங்கள் அப்பாவோட பொண்டாட்டி. எடுத்த உடனேலாம் சொல்லிட முடியாது. ஏமா நாங்கள் ஈவினிங் படத்துக்கு போகிறோம், நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தான் திரும்பி வருவோம், அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஃப்ரெண்டு வீடு இருக்குது, ரிசப்ஷனுக்கு போகிறோம், அங்கே சாப்பிட போகிறோம், அந்த மாதிரி ஏதாவது போய் சொல்லிட்டு தான் வெளியே போகணும். இல்லைன்னா எங்கள் அம்மா குதிப்பாவோம். என்ன புதுசாக வந்த உடனே ஒன்று முந்தானில் சொல்லிட்டாளா? அந்த மாமியார் மருமக சண்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, குடும்ப உறவுகள் விரிசல் விழாமல் இருக்கிறதுக்கு போய் சொல்லி அப்படியே அனுசரணையாக கூப்பிட்டு போகணும். இப்படி தான் ஒரு வாட்டி தேட்டருக்கு போய் சொல்லி கூப்பிட்டு போனேன். பைக் ஓட்டிகிட்டு போகிறேன், பின்னாடி உட்காந்துருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருந்துதான் தெரியும். பைக்கில் பின்னாடி வச்சு கூட்டு போய்கிட்டு இருக்கும்போது, அடுத்த வாரம் என் தம்பி கல்யாணம் வருது, அவனுக்கு நீங்கள் மச்சாங்கிற முறையில் ஒரு செயின் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் பைக்கு ஓட்டிக்கிட்டே, சரிம்மா செஞ்சுருவோம். அதே ஓட்டி என் தங்கச்சிக்கு ஜீமந்தமும் வருது, ஆனால் நான் பட்டு புடவை தான் கட்டிட்டு வரணும்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாவோ. சரிம்மா எடுத்துருவோம். ஏங்க நான் உங்களுக்கு பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பின்னாடி உட்காந்து ஏமா அப்படிலாம் சொல்லுத? இல்லை மூஞ்ச அந்த பக்கமாக வச்சுக்கிட்டே சொல்லுதீங்களே வண்டி ஓட்டும்போது. அவ சந்தோஷத்துக்கு திரும்பினா அந்த புனித பயணம் புளியமரத்தில் போய் நிற்கிது. புலிக்கு முன்னாடி போன மானும் பொண்டாட்டிட்ட உண்மை சொன்ன ஆணும் பொழைச்சதா சரித்திரமே இல்லை. ஐயா, குடும்பத்துல இன்னைக்கு அதிகம் பொய் சொல்றது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்கள் தான் பொய் சொல்றாங்க. கவிஞன் பொய் சொன்னா கற்பனைக்கு பொய் சொல்லுவாங்க, வியாபாரம் செய்யறவங்க பொய் சொன்னா விற்பனைக்கு பொய் சொல்லுவாங்க, ஆண்கள் பொய் சொன்னா சுயநலத்துக்காக பொய் சொல்லுவாங்க, பெண்கள் நாங்க மட்டும்தாங்க பொது நலத்துக்காக பொய் சொல்லுவோம். வாவு சிதம்பரனார், செக்கெடுத்த சிதம்பரனார் செக்கெடுத்துட்டு சிறையில இருந்து வெளியில வராரு. வெளியில வந்த உடனே அவருடைய மனைவி மீனாட்சி அம்மையார் சொல்றாங்க, ஐயா நீங்க செக்கெடுத்துட்டு வரீங்களே, இதை பார்க்கும் போதே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு வாவூசி. என்ன தெரியுமா சொன்னாரு? நான் செக்கெடுத்ததாக நீ நினைக்கிறாய், ஆனால் நான் பாரத மாதா வலம் வரப்போகிற தேரை அல்லவா இழுத்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அன்றைக்கு வாவூசி. அப்படியெல்லாம் ஒரு காலத்துல குடும்பம் அருமையா இருந்தது. ஏன்னா 2 பேருமே உண்மையானவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு யார் 2 பேரும் உண்மையானவங்களா இருக்காங்க? அது எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க, அவர் வேற யாரும் வீட்டுக்காரர் தான் அவரு. பாருங்க 13 அமாவாசையும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கு. எங்க வீட்டுல புளி மூட்டையை எப்படிதான் சாத்தி வச்சிருப்பாங்க. அது எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க, அவர் வேற யாரும் வீட்டுக்காரர் தான் அவரு. பாருங்க 13 அமாவாசையும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கு. எங்க வீட்டுல புளி மூட்டையை எப்படிதான் சாத்தி வச்சிருப்பாங்க. இல்ல நான் கேக்குறேன், நான் கருப்பா இருக்கனா சிவப்பா இருக்குமா? அரட்டை இறங்கும். என் கருப்பு அந்த அவங்க தலைக்கு மேல இருக்கு, அவங்க வெள்ளை என் காலுக்கு கீழே இருக்கு. அது அவரும் வாத்தியார் வேலை பார்க்கறாரு, நானும் வாத்தியார் வேலை பார்க்கறேன். இந்த இடத்துல நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். என்னன்னா, அவர்கிட்ட படிச்சு ஃபைலா போன பசங்கள்லாம் ஊர்லயே நல்ல டீச்சர் யாருன்னு வந்து எங்கிட்ட தான் டியூஷன் படிக்கிறாங்க. அவன் நல்ல டீச்சர்னு வரல, நல்லா இருக்கிற டீச்சர்னு வர்றான்.
என் மூஞ்ச பார்த்து எவன் தான் அம்மாவாசை இரவினிலே நிலவது உதிப்பதில்லை, அழகற்ற என் முகத்தை அன்றொருத்தி ஏற்கவில்லை அப்படின்னு மைதிலில் நான் பாடினேன். ஆனால் இந்த அமாவாசை இரவினிலே நிலவது உதிப்பதில்லை, அழகற்ற முகத்தை என்ன வேறொருத்தி ஏற்கவில்லை என்று சொன்னதற்கு மீறி ஒரு அழகான மனைவி உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதே புனிதமான விஷயம் ஐயா. கிளம்பிட்டியா ஐயா? கணவன் கருப்பா இருக்கானா சிவப்பா இருக்கானாங்க பிரச்சனை இல்ல, கற்போட இருக்கானாங்கிறதா பிரச்சனை. ஐயா நாங்க எப்படி இருந்தாலும் பெருந்தன்மையை ஏத்துக்கிடுவோம் ஐயா. குட்டையோ நெட்டையோ, கருப்போ சிவப்போ, லூசோ கூசோ, எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிடுவோம் ஐயா. ஆம்பளைகளுக்கு அந்த மனசு வர மாட்டேங்குது. எப்பயுமே தான் மனைவியை கட்டில அடுத்த மனைவி தான் அழகா தெரியும் கண்ணுக்கு. தனக்கு ஒல்லிய மனைவி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கிடுவா, பஜார் வழியை கூட்டிட்டு போவாரு. எதுக்கு ஒருத்தர் வருவார், அவர் மனைவி குண்டா இருப்பாரு, இவர் இங்க இருந்து அங்க வைப்பாரு. இவனுக்குலாம் எப்படி மனைவி கிடைச்சிருக்கா, சும்மா கொழு கொழுன்னு அரேபியா குதிரை மாதிரி கை கீழ்ச்சி செருப்பு போட்டு என்னமா டொக்கு 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 நடந்து வர்றான். நம்மளுக்கு பாரு வத்தலும் தொத்தலும் சீக்குக்கார கழுதையை நம்ம தலையில கட்டியிருக்காங்க. கழுதை இறுக்கி பிடிச்சோம்னா இடுப்பலும் முடிஞ்சிரும் போலுக்க. இப்ப அவர் அங்க இருந்து பாக்குறாரு, சே இவனுக்குலாம் எப்படி மனைவி கிடைச்சிருக்கு, சும்மா சிம்மா சிம்மா சிம்ரன் மாதிரி அசின் மாதிரி பிசன் மாதிரி இருக்காளே. நம்மளுக்கு பாரு ரோடு போடுற ரோலரை கட்டியிருக்காங்க. டண்டக்கண்டக்கான் 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 ராத்திரி பிறண்டு பட்டா நம்ம கதையை முடிச்சுக்கூடாது. அம்மா நீங்க சொல்றது சரிதான், இதெல்லாம் சாதாரணமா அமையாது. இல்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்ற கரெக்ட், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆனா பொண்டாட்டி கேட்குது ரெண்டே வரம், ஒன்னு காஞ்சி வரம், இன்னொன்னு தர்மாவரம். இல்ல காஞ்சிபுரம் தர்மாபுரம் இப்படி பேசணும் வச்சுக்க, வீட்டுக்கு போனா செருப்பா வரும். உட்காரியெல்லாம் வராது, அவரும் அள்ளிட்டு வந்துட்டேன். நான் என்ன சொல்றேன், பெண்களை பத்தி இவ்வளவு குறையா சொல்றாங்களே, ஆண்கள் எப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் போடவா? இட்டு கெட்டவன் கர்ணன், இடாம கெட்டவன் துரியன், தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாம கெட்டவன் ராவணன். மொத்தத்துல கெட்டு போனது அத்தனையும் ஆம்பளைங்க. மறுபடியும் சொல்லுமா? இட்டு கெட்டவன் கர்ணன், இடாம கெட்டவன் துரியன், தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாம கெட்டவன் ராவணன். மொத்தத்துல கெட்டு போனது அத்தனையும் ஆம்பளைங்க. கெடுத்ததெல்லாம் பொம்பளைங்க. ஐயா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம நாடு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு 3 பேர் இருந்தா போதும். எத்தனை குடியரசு தலைவர்கள் வந்தாலும் மக்கள் மனதில் குடியேறினாரே டாக்டர் அப்துல் கலாம், அவர் ஒரு தலைவர். எல்லோரும் மாணவனின் புத்தக பையை பார்த்தபோது இறை பையை பார்த்தானே கர்ம வீரர் காமராஜர், அவர் ஒரு தலைவர். இந்தியாவின் பெரிய பிள்ளையாக இருந்த பிரதமர் வாஜ்பாய் ஒரு சின்ன பிள்ளையின் காலில் விழுந்தாரே, அவர் ஒரு தலைவர். முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 3 பேருக்கும் கல்யாணம் ஆகல, அதுதான் மிகப்பெரிய உண்மை. இன்னொன்னு விட்டுட்டப்பா, ஆன்மீகம் அரசியல் இரண்டும் என்னுடைய 2 கண்கள் என்று சொன்னாரே மறைந்து விட்ட மாமேதை முத்துராமலிங்க தேவரையா, அவரும் திருமணமாக. ஆனா அவர் சொன்னார்ல 3 பேரு, அதுல ஒருத்தர் சொன்னார் அப்துல் கலாம்னு. அவர் படிக்க கையில காசு இல்லாம இருந்தப்போ அவருடைய அக்காவினுடைய கை வளையல அடகு வச்சுதான் அவர் படிச்சார். பெருந்தலைவர் காமராஜர் இந்த நாட்டுக்கே தலைவராக மாறுறதுக்கு காரணம் அவருடைய தாய் சிவகாமி அம்மையார் காரணம். இந்த நாட்டினுடைய பெரிய பிள்ளையாக இருந்த வாஜ்பாயே ஒரு சின்ன பிள்ளை என்கிற ஒரு பெண்ணோடு காலில் தான் போய் விழுந்தாரு. அந்த பெண்ணை பார்த்து ஒரு கவிஞன் சொன்னான், நீ நாட்டை மட்டுமா நட்டாய், இல்லை இல்லை நாட்டுப்பற்றையும் சேர்த்து அல்லவா நட்டாய்னு சொன்னானே. அப்போ இந்த 3 பேரோட வெற்றிக்கும் காரணம் யாருங்க? பெண்கள். அந்த பெண்கள்லாம் அப்துல் கலாம் ஒன்னு அக்கா, இன்னொன்னு அம்மா. இந்த அக்காவா அம்மாவா தங்கச்சியா இருந்தா நல்லாதான் இருக்கீங்க, ஆனா பொண்டாட்டியா இருந்தா நல்லா இல்லையோன்னு சொல்றாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஐயா ஒரே ஒரு நிமிடம் சொல்லக்கா. ஐயா பாஞ்சாலிய பஞ்சபாண்டவர்கள் பகடையாடி தோத்தாங்க. ஹரிச்சந்திர காசி மாநகரத்துல வச்சு பெண்டாட்டிய வித்தியா. ஆமா, என்னைக்காவது நாங்க சுப்பையாவ பல்லாங்குழி ஆடி சுப்பையாவ தோக்கடிச்சிருக்கோமா? என் வீட்டுல மாமியார் மருமக சண்டைன்னு ஒரு சண்டையே கிடையாது. என் மாமியார் அப்படியே நான் கைக்குள்ள வச்சிருக்கேன். எப்படி தெரியுமா? எந்தெந்த ஊருக்கு போறேன்னா அந்தந்த ஊர்ல எது சிறப்பா என் மாமியாருக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். இப்ப தஞ்சாவூருக்கு போனேன்னு வைங்களேன், அங்க தலையாட்டி பொம்மை தான் ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். ஏன்னா நான் எது சொன்னாலும் என் மாமியார் எனக்கு தலையாட்டுவாங்க. திருநெல்வேலிக்கு வந்தேன்னு வைங்களேன், அல்வா வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். என்னமோ 3 வருஷமா அதான் கொடுத்துட்டு இருக்கேன், பாவம் உங்களுக்கு தெரியல.
காஞ்சிபுரத்துக்கு போனேன்னு வைங்களேன் பட்டுப்படம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். சேலத்துக்கு போனா மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இப்படி எங்கெங்க எது ஃபேமஸ் அது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். திண்டுக்கலுக்கு போனா பூட்டு வாங்கிட்டு வருவீங்களா? கூட்டுவேன். ஐயா ஒரு நிமிஷம், அது உங்களுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாண்டிச்சேரிக்கு ஒரு 5 வருஷமா போறீங்க. ஒரு மனைவி வந்து கல்யாணம் ஆன புதுசுல கணவனை எப்படி தெரியுமா செல்லமா கூப்பிடுவா? அத்தான் அத்தான் அப்படின்னு கூப்பிடுவா. அத்தான்னதுமே அவன் செத்தான், மானத்தெல்லாம் வித்தான். அது இல்ல அர்த்தம். அத்தான் என்ன தெரியுமா அர்த்தம்? கல்யாணம் ஆன உடனே வரதட்சணைய கேட்டு கழுத்துல கிடக்கிற நகைய அத்தான், கையில கிடக்கிற வளையல அத்தான், இடுப்புல இருக்கிற ஒட்டியானத்தை அத்தான், மொத்தத்துல பிறந்த வீட்டுக்கு எங்களுக்கு இருக்கிற உறவு அத்தான், அவன் அத்தான். ஐயா ஒரு நிமிஷம், அறுக்கிறவன் தான் அத்தான்னா, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுருவோம். அந்த செயினை ஒருத்தன் அறுத்துட்டான்னா அத்தான் 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 நான் போவேன். ஆண்கள் அநியாயத்துக்கு போய் சொல்லுவாங்க, பெண்கள் நியாயத்துக்கு மட்டும்தான் போய் சொல்லுவாங்க. அளவோட சொல்லுவீங்க. ஆமா ஐயா, குடும்பத்துல அதிகமா பொய் சொல்றது இந்த பெரியவங்க தான் ஐயா. ஏன் சொல்றேன்னா, இந்த குடும்பத்துல தன்னுடைய குழந்தைங்களை ரொம்ப பாசமா வளர்க்குறோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு செல்லத்தை கொடுத்து கெடுத்துட்டு அந்த குழந்தைக்கு திருமண வயசு வரும்போது அந்த பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க ஐயா பொய், அதை யாருமே அடிச்சுக்க முடியாது. இப்படித்தாயா ஒரு குடும்பத்துல அந்த பையனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தும் ரொம்ப நல்லவேன்னு சொல்லி அவன் ஒரு பள்ளிக்கூடத்தோட தாளாளர், ஒரு வேனோட உரிமையாளர்னு சொல்லி ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டாங்க. பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண 4வது நாள் பொண்ணோட அண்ணன் வந்து சொல்றாரு, அப்பா அந்த பையனுக்கு ஊர்ல இல்லாத கெட்ட பழக்கமெல்லாம் இருக்கு, வேண்டாம் கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு. அப்பா பொண்ணை கூப்பிட்டு சொல்றாரு, எம்மா இங்க பாரு, அண்ணன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி நீ கல்யாணத்தை நிறுத்ததுக்கு சரின்னு சொன்னேன்னு வையி, அப்பாவும் அம்மாவும் செத்து போயிருவோம். அந்த தகப்பனார் சொன்ன மிகப்பெரிய போய், அந்த குழந்தையோட வாழ்க்கையை புரட்டி போட்ட போய். தாயும் தகப்பனும் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக அந்த குழந்தையும் சம்மதிச்சு அந்த கல்யாணத்தை பண்ணிக்குது. அவ கல்யாணமாகி வீட்டுக்கு வந்த பிறகுதான் தெரியுது, கணவன் கெட்டவன் மட்டும் இல்லை, அவன் சொன்ன தாளாளர் அந்த வேன் உரிமையாளர் எல்லாம் அவன் பேர்ல தான் இருக்கு. ஆனா அதுல வர்ற வருமானம் ஒன்றும் அவனுக்கு கிடையாது, அந்த குடும்பத்துல உள்ள மூத்தவருக்குன்னு. ஐயா, அத்தனை பொய்யையும் ஏத்துக்கிட்டு காசு இல்லைனாலும் பரவாயில்ல கட்டுன புருஷன் போதும் அவ வாழ்க்கையை நடத்துறாயா அந்த பொண்ணுதாயா நான். ஐயா, அவர் அடிக்கடி வாந்தி எடுப்பாரு, கேட்டா தண்ணி அடிக்கிறவன் வாந்தி எடுக்கிறது சகஜம்னு சொல்லுவாரு. நானும் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். திடீர்னு ஒரு நாள் ரத்த வாந்தி எடுத்தாரு. பயந்து போய் கேட்டேன், என்னங்க வாந்தியில ரத்தமா வருது? ஒன்றும் பயப்படாத, கல்யாணத்துக்கு 3 மாசத்துக்கு முந்தையே நான் எனக்கு இப்படி ஆச்சு. நானும் அம்மாவும் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நார்மலா இருக்கு, நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு சொன்னாரு. டாக்டர் என்ன சொன்னாரோ எனக்கு தெரியாது, அது அவங்க அம்மாவுக்கும் டாக்டருக்கும் என் கணவருக்கும் மட்டுமே வெளிச்சம் அப்படின்னு சொல்லி என் வாயை மூடிட்டாரு. வாந்தி வருது, ரத்தம் வருது, ஏன் இந்த குடியை குடிக்கணும், வேண்டாம் விட்டுருங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, உன்னை கட்டி 5 வருஷம் ஆச்சுடி, ஒரு குழந்தைய பெத்து கொடுத்தியா, நீ ஒரு மலடியை கட்டினதுனால நான் குடிக்கிறேன்டி, கவலையில குடிக்கேன், பிள்ளை இல்லை போற இடத்துல கேட்குறாங்கன்னு சொன்னாரு. ஐயா, அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அருமையா ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துச்சியா, அதுக்கப்புறமும் குடிச்சாரியா. அப்போ நான் கேட்டேன், ஏங்க இதுக்கப்புறமும் குடிக்கீங்களே, தவம் இருந்து அழகா ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கமே, அதுக்கு ஒரு சம்பாத்தியமும் பண்ணி வைக்கலையே, குடிச்சு குடிச்சு அழிச்சு உடலும் போச்சு, ஊரை சுத்தி கடனும் ஆச்சேன்னு கேட்டேன்யா. அப்ப சொன்னாரு, பாத்தியாடி எல்லாரும் சொன்னாங்க உனக்கு குழந்தை பிறக்கலையா நீ செஞ்ச பாவம்னு சொன்னாங்க, இப்ப பாத்தியா எனக்கு குழந்தை பிறந்துட்டுன்னு ஒவ்வொருத்தன்ட்டையா சொல்லி பார்ட்டி வச்சு அந்த சந்தோஷத்துல குடிக்கிறேன்டின்னு. ஐயா, அந்த பெரியவங்கலாம் நினைக்கிறாங்க பையன் குடிக்கிறான் கெட்டு சீரழிகிறான்னா கல்யாணத்தை பண்ணி வச்சா சரியா போயிடுவான், ஒரு குழந்தைய பெத்துட்டானா சரியா போயிடுவான்னு. கண்டிப்பா அது இல்லையா. குடிக்கு ஒன்று ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லையா அவனை அப்படியே விட்டுறணும். அது இல்லாம இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிடக்கூடாது. இதோட முடிஞ்சுதானா முடியல. எனக்கு அடுத்து 2 வருஷம் கழிச்சு ஒரு பொன் குழந்தை வாழ்க்கை அடியும் குடியும் கடனுமா போய்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் காலையிலே எந்திரிச்சு அவர் குடிச்ச தண்ணி தொண்டைக்கு உள்ள இறங்காம தொண்டைக்கு வெளியில மூக்கு வழியா வெளியில வந்துச்சியா. நானும் பதறி போய் ஓடி போய் என்னங்கன்னு கேட்டேன். என்னன்னு தெரியல, தொண்டையில வலிக்குது, தண்ணி உள்ள இறங்கலன்னு சொன்னாரியா. உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். பிள்ளைங்க இருக்கா? ஆமாயா இருக்கு, 2 பிள்ளை இருக்கு, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை.
அப்படியே பார்த்தாரு. அந்த வாயை ஓபன் பண்ணும் பொழுது அவர் துடிச்ச துடிப்பு இன்னும் எனக்கு மனசுக்குள்ள இருக்கியா. அவருக்கு வழியில துடிக்கிறாரு, எனக்கு கணவர் வழியில துடிக்கிறாரேன்னு என் மனசு துடிக்குதுயா. நான் பார்க்கும் பொழுது அந்த டாக்டர் என்னை கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா பாத்தீங்களா, உள்ள வாயை பிளக்க வச்சு உள்ள காமிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய கட்டி ஃபுல்லா சல்லடையா ஓட்ட. அவர் வலி தாங்க முடியாம கதறின உடனே ஒரு ஊசியை போட்டு வெளியில உட்கார வச்சுட்டு என்னை கூப்பிட்டு சொல்றாரியா, ஏம்மா நீங்க கடைசி கட்டத்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எப்போ கடைசி கட்டத்துல என் வாழ்க்கை 19 வயதில் ஆரம்பித்து 28 வயதில் எனது கணவருக்கு கடைசி கட்டம் வருது. எதனால? குடியால. அப்போ கடைசி கட்டத்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நம்ம எல்லா டெஸ்டும் எடுப்போம், அதுல ட்ரீட்மெண்ட்டும் எடுப்போம், அதுக்கப்புறமா காப்பாத்துறது கடவுள் கையிலன்னு சொன்னாரியா. அதையும் நம்பி நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தேன். நமக்கு ஏதோ ஆக போகுது, தன்னோட உடல்நிலை தனக்கு தெரியும் இல்லையா. நேராக அவங்க அப்பாட்ட போனார். எப்பா, நான் இவ்வளோ நாள் என் குடும்பத்துக்கு எதுவும் செய்யலை, இது வரைக்கும் நான் எதுவும் தனியாக சேர்த்து வைக்கல, எனக்குன்னு என்ன கொடுப்பீங்களோ அதை தனியாக பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரியா. அது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்காம சண்டையாச்சு, பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனை ஒரு வாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் ராத்திரி 9:30 மணிக்கு என்கிட்ட சொல்லிட்டு போறாரு, இங்க பாரு, இன்னைக்கு நான் ராத்திரி பேசி முடிச்சிருவேன், உனக்கு எல்லாம் சாதகம் ஆயிரும், நம்ம குடும்பம் இதுக்கப்புறம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனாரியா. போனவர் தான்யா, வரவே இல்லை. அடாதையா செத்து விழுந்துட்டாரியா அந்த வீட்டு வாசல்லையே. கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன்னு சொன்ன கணவன் பாதியிலேயே போயிட்டாரியா. 9 வருஷம், 2 குழந்தைங்க. நாங்க என்னையா தப்பு பண்ணோம்? பெரியவங்க சொன்ன போய், தன்னோட குழந்தைக்காக அவர் சொன்ன போய், தன்னோட கௌரவத்துக்காக என் தகப்பனார் சொன்ன போய், என்னோட என் குழந்தையோட எதிர்கால வாழ்வை சூனியமாக்கிச்சு. சரி, இவ்வளவு முடிஞ்சது, கடைசி காரியங்கள் முடிந்தது. என் கணவரை தூக்கிட்டு போன அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட், சொந்தம் பந்தம் அத்தனையும் கல்லு விட்டு எறிஞ்ச காக்கா மாதிரி பறந்து போச்சியா. என் வீட்டுல யாரும் கிடையாது, நானும் என் பிள்ளைங்க 2 பேரும் தான். ஐயா, தண்ணி அடிக்கிறவன் கடைசி வரைக்கும் வரமாட்டான், சொந்த பந்தம் கடைசி வரைக்கும் வராது, கட்டின கணவன் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். இது அந்த கணவனுக்கு தெரியணும், இல்ல கட்டி வைக்காங்களே அந்த பெரியவங்களுக்கு தெரியணும். என் குழந்தை 2 வீட்டுல இருக்கு, நான் சோறு போடணும், என் வீட்டுக்காரர் வீட்டை சுத்தி கடனை வச்சிருக்காரு, நான் என் கணவர் இறந்த 4வது நாள் வேலைக்கு போனையா. ஏன்னா என் குழந்தைங்களை காப்பாற்றணும். நான் வீட்டுக்குள்ள என் புருஷன் செத்துட்டான்னு இருந்தா என் பிள்ளைக்கு சோறு கிடையாதுயா. வேலைக்கு போற அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுறாங்கயா. தெருவில் இருக்கிறவங்களை விட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுறாங்க, புருஷவன் செத்தவ மாதிரியா இருக்கா, அவளை பாத்தியா, வீட்டுக்குள்ள இருக்காம வேலைக்கு போறான். வேலைக்கு எதுக்கியா போறோம்? புருஷன் கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு போகல, குடிச்சு அழிச்சு கடனை சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. என் குழந்தைங்களை காப்பாற்றணும், அதுக்காக நான் வேலைக்கு போனையா. அப்படி வேலைக்கு போய் அப்படி பேச்சு வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என் குழந்தைகளை காப்பாற்றிட்டு வர்ற சமயத்தில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு பிஎட் படிக்கிறதுக்கு அவர் காலேஜில் ஒரு ஃப்ரீயாக சீட்டு கொடுத்தாரியா. ஆனால் காலேஜ் இருக்கிறது திண்டுக்கல்ல, நான் இருக்கிறது தூத்துக்குடியில். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. பிள்ளைகளை கூட்டிகிட்டு படிக்க போக முடியாது, ஆனால் படித்தா நாளைக்கு வாழ்க்கையில் உயரத்துக்கு வந்துடலாம். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, பின்னாடி வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளை கண்கலங்காமல் காப்பாற்றிடலாங்கிற நம்பிக்கையில் படிக்க போனையா. எப்படின்னா என் 2 குழந்தைங்களையும் என் சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுட்டு போனேன். எப்படின்னா 2 பிள்ளைய மொத்தமாக வச்சு பார்க்க முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால தனித்தனியா ஒவ்வொருத்தர் வீட்லையும் ஒவ்வொரு பிள்ளைய விட்டுட்டு போனையா. ஏன்னா எங்க பிள்ளைங்களையும் பார்க்கணும், உன் பிள்ளைகளும் 2 இருந்தா சேட்டை பண்ணுன்னு சொன்ன காரணத்தினால என்ன செய்ய, நம்ம குழந்தைகளை பார்க்கணுமேங்கிறதுக்காக தனித்தனியா விட்டுட்டு போனேன். படிக்க முடியுமாயா? அங்க போய் உட்கார்ந்தா படிக்க முடியுமாயா? பிள்ளைங்க நினப்பு மனசுல, பிள்ளைகளோட எதிர்காலத்தை நல்லா உருவாக்கணுங்கிற கனவு மனசுல. அந்த சூழ்நிலை என் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு அங்க இருந்து இங்க வருவேன். வந்தா என் பொண்ணுக்கு 1 வயசு. என் பொண்ணு ஓடி வந்து என்ன கெட்டி பிடிப்பா, என் கழுத்தை கட்டிக்கிட்டு எனக்கு முத்தமாக கொடுப்பாயா. நான் என் பிள்ளைக்கு திருப்பி ஒரு முத்தம் கூட கொடுத்தது கிடையாது. ஏன்னு தெரியுமாயா? நான் இன்னைக்கு முத்தம் கொடுத்துருவேன், விட்டுட்டு போன பிறகு என் பிள்ளை என் அம்மாவை எங்க, என் அம்மா என்னை தொடணும், என்னை தூக்கணும், கொஞ்சணும், அந்த பிள்ளை உட்காந்து அழுதா அந்த வீட்டில் என் குழந்தைய வச்சிருக்க மாட்டாங்க. எம்மா உன் பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு, வந்து கூட்டிட்டு போயிருன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக என் பிள்ளை எப்படி தள்ளி வச்சு பார்த்துட்டு வந்தையா. நான் அத்தனை கஷ்டத்துக்கும் மத்தியில படிச்சு நான் அந்த பிஎட் முடிச்சுட்டு வெளியே வந்தையா. இப்படி நான் இவ்வளோ கஷ்டத்தையும் நான் கடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது
கடவுளுக்கு இவ்வளவு நாள் ஈரம் இல்லை, கடவுளே இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது கடவுளோட மனசுலையும் ஒரு ஈரம் இருந்து எனக்கு என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், ஒரு துணையை காமிக்கணும்னு நினச்சி ஒரு நல்லவருடைய மனசில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிச்சியா. அதான் என் கணவருடைய சகோதரர் தம்பி வேலையை ரிசைன் பண்ணிட்டு இப்படி அண்ணனோட பிள்ளைய ஆளுக்கு ஒரு பக்கம் அனாதையா கிடக்கேன்னு நினைச்சு இங்க வந்து, அண்ணன் பிள்ளைகள் அனாதை பிள்ளைகளா இருக்கக்கூடாது, அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனா நான் இருக்கேன்னு சொல்லி கேட்டாரியா. உங்களுக்கு கணவனா இருக்கட்டுமான்னு கேட்கல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கட்டுமான்னு கேட்கல, அந்த 2 குழந்தைங்களுக்கும் தகப்பனா இருக்கேன்னு கேட்டாரியா. எனக்கு அவரை கணவனா ஏத்துக்க மனசு இல்லையா, கடவுளா ஏத்துக்கிட்டேன், கடவுள் கொடுத்த ஒரு பரிசா ஏத்துக்கிட்டேன். சாதாரணமா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது எவ்வளவு பெரிய விஷயம், ஆனா அந்த நல்ல மனுஷர் 2 குழந்தைங்களோட என்னை ஏத்துக்கிட்டாரியா. அதுவும் தவறா பேசப்பட்ட காரணத்தினால அந்த கல்யாணத்தையும் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணார், நாளைக்கு உனக்கு ஒரு அவமான சொல் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இத்தனை பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில வர காரணம் என்னையா? நான் தப்பு பண்ணனா, என் பிள்ளைங்க தப்பு பண்ணிச்சா, இல்ல மற்றவங்க தப்பு பண்ணாங்களா? யாரும் இல்ல. பெரியவங்க நல்லது நடக்கும் நம்பி ஒரு பொய்ய சொன்னாங்க பாத்தீங்களாயா, அந்த பொய். அதனாலதான் சொல்றேன், இந்த குடும்பத்துல அதாவது பெரியவங்க சொல்ற பொய் தான்யா எல்லாரோடைய வாழ்வையும் சீரழிக்குது, எல்லா பிரச்சனைகளையும் உருவாக்குது. இன்னைக்கு சமுதாயத்துல அதிகமான இளம் விதவைகளும் தகப்பனற்ற குழந்தைகளும் பெருகி வராங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பெரியவங்க சொல்ற பொய் தாயா. திருமணங்கிறது 1000 காலத்து பயிர், அதை அடியோட அழிச்சிடாதீங்கன்னு சொல்றேன் சார். உண்மையிலேயே அவர் சொன்னது போது அவரை மனதார ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாழ்க்கை கொடுத்த அவருடைய கணவரை சன் டிவியுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பில் மனதார பாராட்டுறேன். ஏன்னா கணவனாக இல்லை கடவுளாக பார்க்கிறேன் என்ற அந்த பெண் சொன்ன போது எல்லோருக்கும் கண்களில் கண்ணீர் கரைகிறது, கசிந்துருகிறது. காரணம் நம்மளுடைய கண்கள் ஈரமாகிறது என்று சொன்னதற்கு காரணம் கடவுளும் ஈரமானவர், இதயம் படைத்தவர் என்பதை தான் இது காட்டுகிறது.